எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சொர்க்கத்தில் ராஜயோகிகளுக்கு நியாயம் கிடைக்கிறதா? உங்களுக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா ஏதோ குற்றச்சாட்டுற மாதிரி தெரியுது இல்லை? நான் கேள்வி சொல்கிறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாமே. நம்ம ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 33 கோடி பேர் மொத்தத்தில் சொர்க்கத்துக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அதில் 9 லட்சம் பேர் முதல் நாள்லேருந்து நடிக்கிறாங்க. திரேதாயுகத்தோட கடைசி பேரும் 33 கோடி பேரும் இருப்பாங்க. அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் வந்து இந்த 2500 வருஷம் சொர்க்கம்னு சொல்றது கிடைக்கல. ஓகேவா? அங்க சத்தியுகத்துல 8 பிரிவு இருக்கு, திரேதால 12 இருக்கு. மொத்தம் அங்க 20 பிரிவு இருக்கு. 20 பிரிவையும் எடுக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 லட்சம் பேர் தான் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒரு பிரிவு எடுத்தாலும் சரி, அங்க 20 பிரிவு எடுத்தாலும் சரி, விரும்புறீங்களோ விரும்பலையோ துவாபர கலியுகம்னு சொல்லிட்டு 2500 வருஷம் நடிச்சே ஆகணும். கரெக்டா? துவாபரத்தில் வந்து நீங்க 21 பிரிவையும், கலியில 42 பிரிவையும், அப்படி 63 பிரிவு எடுத்து நடிச்சே ஆகணும். சொர்க்கத்துல நீங்க ஒரு பிரிவு எடுத்தாலும் சரி, 20 பிரிவு எடுத்தாலும் சரி. இதுதான் நம்ம கேட்கிறோம், இது நியாயமா அப்படின்னு கேட்கிறோம். இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? சொர்க்கத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு பிரிவு தான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். திரேதாவோட கடைசி பிரிவுனா அது 100 வருஷம். ஆனா துவாபர கலியுகம் 2500 வருஷம் துக்கம் அனுபவிச்சே ஆகணும். சத்தியுகத்துல முதல் நாள்ல வரவர் வந்து 2500 வருஷம் சுகமும் அனுபவிப்பாரு, 2500 வருஷம் துக்கமும் அனுபவிப்பாரு. இது கொஞ்சம் ஈவனா இருக்கு. அதாவது சுகம் ஈக்குவலா பாக்குறாரு, துக்கம் ஈக்குவலா பாக்குறாரு. அப்போ இந்த நாடகம் இறைவன் சரியா தான் படிச்சிருக்காரா? இது எல்லா ராஜயோகிகளுக்கும் ஈக்குவலா நியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்ண போறோம். முதல்ல இந்த கேள்வியை நாங்கள் நேற்று ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷனுக்கு எடுத்தோம். அப்போ ஒரு ஆத்மா இன்ட்ரெஸ்டிங் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடகத்தோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர் வந்து இறைவன் தான். இறைவன் எது செய்தாலும் பர்ஃபெக்ட்டு. நமக்கு அதுக்கு விடை கிடைக்காம இருக்கலாம், நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், அது புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால ஆனாலும் ட்ராமா கரெக்டு. எப்படி கரெக்டுன்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அது கரெக்டு அப்படின்னு ஒரு பதில் வந்தது. கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், நியாயமா இருக்குமா? ஒருவேளை எனக்கு திரேதாயுகத்தில் கடைசி பிரிவு மட்டும் தான் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஆனால் நான் துவாபர கலியுகம்னு சொல்லிட்டு 63 ஜென்மம் துக்கத்தை அனுபவிக்கணும். ஆனால் சில பேர் சத்தியுகத்தில் முதல் நாள்லேயே வருவாங்களாம், 2500 வருஷம் சுகம் அனுபவிப்பாங்களாம், அடுத்த 2500 வருஷம் துக்கம் அனுபவிப்பாங்களாம். அவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காரு, எனக்கு இப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் வலிக்குது. இப்போ இறைவன் வந்து பாரபட்சமாக நடந்திருக்காரா? இந்த கேள்வியெல்லாம் வருதில்லை. இதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ராஜயோகத்தில் பரமாத்மா ஆன்சராக சொல்லியிருக்காரு. அந்த ஆன்சர் தெரியும் போது நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ஆத்மாக்கள் 2 டைப்பா இருக்காங்க. சொர்க்கத்துக்கு ட்ரை பண்றவங்கள சொல்றாரு. சிலர் சுகத்தை விரும்புறாங்க, சிலர் சாந்தியை விரும்புறாங்க, அதாவது அமைதியை விரும்புறாங்க. சுகத்தை விரும்புறவங்க அதுக்கேற்ற முயற்சி எடுக்கிறாங்க, சத்தியுகத்தில் முதல் நாள்ல வர மாதிரி. சாந்தியை விரும்புறவங்க பின்னாடி வராங்க, அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களோட ஐடியா என்ன? சாந்தி தாமத்தில் இறைவன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சத்தியுகத்திலும் திரேதாயுக டைமில் கூட சுகம் சாந்தி எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட அவங்களுக்கு சாந்தி போதுன்றதுனால திரேதாயுகத்தோட கடைசி பிரிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ யார் என்ன கேட்டாங்களோ அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இறைவன் இந்த டிராமாவை நியாயமா பர்ஃபெக்டாக தான் படைத்திருக்கிறார். இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஸ்கூல் லைஃப் எடுத்துப்போமே புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்கூல் வந்து ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது, அந்த பக்கம் ஏப்ரலில் எக்ஸாம் முடியுது. அப்போ எல்லா பசங்களும் ஜூனில் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம்னு எழுதுவாங்க, மார்க் எடுப்பாங்க, நல்லா படிக்கிறான், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான். ஒரு எக்ஸாம்பிள் பேசுமே, ஒரு பையன் வந்து அக்டோபர்லாம் சேர்றான்னு வச்சுக்கோங்க ஸ்கூலில். இது காலேஜில் நடக்கும், ஸ்கூலில் நடக்கிறது கம்மி, புரிஞ்சுக்க தான் சொல்கிறேன். அக்டோபரில் வந்த பையனுக்கு என்ன ஆகும்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதெல்லாம் படிக்க முடியாது இல்லையா? படிக்கல, வேற ஏதோ ஸ்கூலில் இருந்திருக்கான், இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர முடியல, கடைசி எப்படியே சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல சேர்ந்தவங்களோட போட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? அப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் கம்மி இல்லை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏக்கம் 1936 ஆரம்பிச்சது, 2036 வரைக்கும் நம்ம சங்கமம்னு சொல்கிறோம். இந்த பிரம்மா 2036 வந்துட்டார் இந்த சிஸ்டம்குள்ள. அவருக்கு 33 வருஷம் டைம் கிடைச்சது. அழகாக படித்து பொறுமையாக பாஸ் ஆகி 100க்கு 100 பாஸ் ஆகிட்டு போயிட்டார். இப்போது பிரேமானந்த நாராயணன் வந்து இந்த எங்கேஜில் இப்போ வந்து 14 வருஷமாக இருக்கும். இனியும்
நம்ம வீடியோ போடுவோம் 2024 இருக்கும், இனி 12 வருஷம் தான் இருக்குது. ஸோ மொத்தமே எனக்கு வந்து 26 வருஷம் தான் டைம் கிடைக்கு 100க்கு 100 பாஸ் ஆகிறதுக்கு. நம்பர் 1 ஆத்மாவுக்கு 33 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து 26 வருஷம் தான் கொடுப்பாங்களாம். ஆனால் 26 வருஷத்துக்குள்ள அவர் 33 பாஸ் ஆன மாதிரி, 33 வருஷத்தில் பாஸ் ஆன மாதிரி 63 ஜனத்து எப்படி அவர் பாஸ் ஆனாரோ அதே மாதிரி நானும் பாஸ் ஆகணும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் கம்மி. யார் இன்னைக்கு வராங்களோ 2024 ராஜயோகத்துக்கு வராங்களோ அவனுக்கு 12 வருஷத்துல பாஸ் ஆகணும். பிரம்மாக்கு 33 வருஷம், இவங்க 12 வருஷத்துல 63 ஜென்ம பாவத்தை எரிச்சா இவங்களும் முதல் நாள்ல வரணும். இது நியாயமா தர்மமா அப்படின்லாம் கேட்கறோம் பார்த்தீங்களா? இது என்னென்ன, நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது 63 ஜென்மமா பக்தி பண்ணும் போது நம்ம இறைவனை கேட்போம்ல, எனக்கு அதை கூடு இதை கூடு அதை கூடு இதை கூடுன்னு கேட்குறோம்ல, அன்னைக்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா சுகம் கேட்டவங்க எல்லாம் வந்து முன்னாடியே வந்திருப்பாங்க நாலேஜுக்குள்ள. சீக்கிரம் அவங்க பக்தி கோட்டாவை முடிச்சிருந்துருப்பாங்க, சீக்கிரம் உள்ளவங்க வந்திருப்பாங்க, 100க்கு 100 பாஸ் ஆகிருப்பாங்க. அதனால தான் முதல் நாள் இருந்து வராங்க. யாரெல்லாம் பின்னாடி வராங்களோ அவங்களாம் வந்து சாட்சி தான் கேட்டிருப்பாங்க, எனக்கு அப்பா ஆளை விட்டா போதுப்பா, இந்த ட்ராமா விட்டு வெளியே போன பிறப்பு சைக்கிள்லேயே வரவானாப்பா, தப்பிச்சா போதும்பா அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த நாடகம் பக்காவாக தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த கேள்வி வரும், இவங்க என்ன பண்ணாங்க? இஸ்லாமியர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? கிறிஸ்தவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? புத்திஸ்ட் என்ன பாவம் பண்ணாங்க? சத்தியுகம் திரேதாயுகம் பார்த்தே கிடையாது. அவங்க பக்தியின் காலகட்டம் தானே, அவங்க ஆத்ம புரிதலே இல்லையே ட்ராமா படி. அவங்க சரீரம் எடுத்து நடிக்க வேண்டியதானே இருக்கு. அதெல்லாம் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபட வேண்டியது. இவங்க சத்தியுகம் திரேதாயுகத்தில் வரவங்க பார்க்கக்கூடிய சுகம்னா என்னன்னு இவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அனுபவிச்சு பார்க்குற மாதிரி கூட ட்ராமால பாட்டு இல்லையே. இது எப்படி நாடகத்தில் சரியா இருக்கும்? இந்த ஆங்கிளுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எண்ணம் போல் வாழ்வு தான். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? அல்லாவின் தோட்டம். எதை சொல்றாங்க? ஷாந்தி தபத் அல்லாவின் தோட்டம். ஸோ ஒவ்வொரு இஸ்லாமியருடைய மார்க்கம் என்னன்னா இறைவன் கூட இருக்கும், அவ்வளவுதான். அல்லாவின் தோட்டத்தை நம்ம போயிடணும். அவங்க அல்லாவின் தோட்டத்தை சொர்க்கம்ன்றாங்க, இறைவன் கூட சாந்தி தாமத்தில் இருக்கிறது சொர்க்கம்ன்றாங்க. ஆனால் பரமாத்மா சொல்ற சொர்க்கம்ன்றது பூமியில தான் இருக்கு, சத்தியுகம் திரேதாயுகம் தான் பூமியில சொர்க்கம் அப்படின்றார். அப்போ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இறைவன் கூட இருந்துடுறாங்களே, அதுதான் இவங்க ஆசைப்பட்டாங்க. எப்போ அவங்க இசம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் இவங்க ஒரு பிரிவை எடுத்து நடிச்சுட்டு வராங்க. கிறிஸ்துவர்கள் என்ன சொல்றாங்க? ஃபாதர் இன் தி ஹெவன் அப்படின்றாங்க. ஃபாதர் யாரு? ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா தான். அவர் தான் இவங்க காடுன்னு சொல்றாங்க. அப்போ அப்பா கூட இருக்கிறது அவங்களுக்கு ஹெவன், சொர்க்கம். ஓகே, சாந்தி தாமம் தான் நமக்கு, சத்தியுகம் திரேதாயுகம் தான் ஒரு ராஜயோகி சொர்க்கம் பூமியில. இவங்களுக்கு அப்பா கூட இருந்தாவே சொர்க்கம். அதனால கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம்? 3000 வருஷம் 5000 வருஷம் கதையில 3000 வருஷம் பரமாத்மா கூடயே சாந்தி தாமத்தில் உட்காந்துக்கிறோம் ஒளி புள்ளியா. அதுதான் அவங்க சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டி பூமியில வந்து 2000 வருஷம் தான் கதை அவங்களுக்கு. இந்த 2000 வருஷத்துல இவங்க கூட வந்து போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். கிறிஸ்டியானி ஸ்தாபனம் பண்ணாதான் அவங்க வர முடியும், அவங்க வராங்க. ஸோ யார் என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அது இந்த டிராமால கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப டிராமா ஃபேர் தானே. ராஜயோகிகள்ல யார் சுகம் எதிர்பார்த்தாங்களோ முதல் நாள் இருந்து வராங்க, யார் சாந்தி எதிர்பார்த்தாங்களோ வீட்டில் இருந்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி பின்னாடியே வராங்க. ஓகேவா? அப்போ கேள்வி என்னென்ன, யாராவது ஒருத்தர் இப்போ வந்தா முதல் நாள் நடிக்க போக முடியாதா அப்படின்னா போக முடியும், அதுக்கேற்ற முயற்சி எடுக்கணும், அவ்வளோதான். இந்த 4 விஷயம் பண்ணோம், சாவர வரைக்கும் பண்ணோம், பர்ஃபெக்டாக பண்ணோம், ஃபாஸ்ட்டாக பண்ணோம், யுக்தியாக பண்ணோம், டெக்னிக்காக பண்ணோம், சேவையாக பல மடங்கு பண்ணோம். இப்படிலாம் பண்ணால் இன்னைக்கு நினைச்சா கூட நீங்கள் சத்தியகுதிரை முதல் நாள். இங்கேயும் நீங்கள் எப்படி முயற்சி எடுப்பீங்கன்னா உங்களுக்கு சுகம் வேணும்னு நினைச்சாதான் நீங்கள் அந்த முயற்சி எடுப்பீங்க. இதில் ஒரே ஒரு $1 மில்லியன் கேள்வி எனக்கே தெரியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சாந்தி கிடைச்சா போதும், அதாவது அமைதி கிடைச்சா போதும், வாழ்க்கையில் பெரிய சுகம்லாம் வேணவே வேணாம், ஆளை விட்டா போதும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 4 விஷயத்த நான் வந்து 16 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ராஜயோகம் சொல்லிடுது. ராஜயோகம் சொன்னது என்ன சொல்லுதுன்னா, இந்த 4 விஷயம் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் பண்ணால் சத்தியகுதிரை முதல் நாள் வந்துருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, இனி 12 வருஷம் கூட என் மனமாற்றம் வரலாம், எனக்கும் சுகம் தேவை அப்படின்ற எண்ணம் வரலாம். ஏன்னா இந்த நாள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்றைக்குமே விடவே இல்லை. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஓகேவா? எத்தனை பேர் ரசிப்பீங்கன்னு தெரியல. பாருங்களேன், 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சண்டை போடுவாங்க? எல்லா தப்பு நீ தான் பண்ண இவன் சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான்? நீ தான் எல்லா தப்பு பண்ணேன்னு சொல்லுவான். யாருமே தன்னை விட்டு கொடுக்குறது கிடையாது, கரெக்டாக? இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், நான் சாதாரண ஆள்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணம் தான், டவுட்டே கிடையாது. இறைவன்கிட்ட என்ன சொல்லுவேன், எனக்கு 14 வருஷமாக உங்க கூட இருந்தேன், எனக்கு உன் மேலே அன்பு இருக்குது, அதனால தான் அமிர்தவேளை வாணி ஸ்ரீமத் சேவை ஃபாலோ பண்ணுறேன். கடந்த 7 வருஷமாக யூடியூப்ல இருக்க 365 நாளும் வீடியோ போட்டு சேவை பண்ணிட்டு தான் இருக்கேன்.
அப்பா இறந்தாலும் அம்மா இறந்தாலும் டெட் பாடியை வச்சுக்கிட்டு கூட நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் காமிச்ச அன்புல ஒரு துளி கூட உனக்கு இல்லை, இருந்திருந்தா நீ என்னை காப்பாற்றிருப்ப, என் கடனை விட்டு என்னை காப்பாற்றிருப்ப இப்படின்னு நான் டெய்லி அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கேன். சில தினங்களுக்கு முன்னாடி பரமாத்மா வானிலை அவர் சொல்றாரு, உனக்கு பிரச்சனை தீரலன்னா உனக்கு என் மேல அன்பு இல்லைன்ட்டார். எப்படி சின்ன பசங்க சண்டை போட்டுப்போம், நீ தான் தப்பண்ண நான் தான் தப்பண்ண மாறி மாறி கை காய்ச்சிக்கிறோமோ, அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இறைவன் நம்மளை பார்த்து சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு என் மேலே அன்பு இல்லை, அதனால தான் உன் பிரச்சனை சால்வ் ஆகல. நான் இவ்வளோ நாள் நான் அவரை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு என் மேலே அன்பு இல்லை, அதனால தான் என் பிரச்சனை நீ சால்வே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், எனக்கும் இறைவனுக்கு ஓடிட்டு இருக்கு. ஓகே, அது நீங்களும் படிச்சிருப்பீங்க அந்த வானிலை. ஸோ இப்படிலாம் ட்ராமாலாம் போயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு தகவல், ரொம்ப சீரியஸான தகவல். ஓகேவா, உங்களுக்கு தெரியும், நான் கடந்த ஒரு 4-4.5 வருஷமாக வந்து ஒரு சிங்கப்பூர் தம்பி வாங்கி கொடுத்த ஃபோனில் தான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு 365 நாள் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கும் தெரியும். இப்போ நேற்றைய நிலவரம், என் ஃபோனோட நிலவரம் ரொம்ப மோசமாகிடுச்சு. பேட்டரி வந்து சுத்தமாக நிற்க மாட்டேது. சார்ஜ் போட்டால் 3 hours 4 hours கணக்காட்டுது. என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்று கடைக்கே போயிட்டேன். கடைக்கு போயிட்டு என்ன ஃபோன் கிடைக்கும் ஏது கிடைக்கும்னு பார்த்தா ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன், அதாவது 5G நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகிற மாதிரியும் 12 GB ரேமும் 256 இன்டர்னல் மெமரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராசஸரோட நல்ல வீடியோ எடுக்குது, ஃபோட்டோஸ் நல்லா எடுக்குது. ஸோ இது எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கான காசு தான் தேவை. இது நம்ம பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா நான் பயப்படுறது என்னென்னா, திடீர்னு ஒரு நாள் அதுக்கப்புறம் வீடியோ வர்றது நின்றுடும். ஏன்னா இந்த ஃபோனை வச்சு தான் என்கிட்ட வேற ஒரு சின்ன ஃபோன் இருக்குது, அதெல்லாம் வச்சு ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியாது. அது ஃபோன் பேசிக்கிறது யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது வேறு வழியே இல்லை, யாராவது காப்பாற்றியே ஆகணும். இதுதான் கடைசி வீடியோவா, நாளைக்கு தான் கடைசி வீடியோவான்னு தெரியல. ஏன்னா இந்த ஃபோனோட நிலவரத்தை வச்சு சொல்கிறேன். சில நாள் ஒரு வாரம் கூட வரலாம், 10 நாள் கூட வரலாம், ஒரு மாதம் கூட வரலாம். ஆனால் இது போகிற போக்கு பார்த்தா, இப்போ நேற்றுலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, காலம்பரை வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி முடியறதுக்குள்ளே ஃபோன் வந்து சார்ஜ் வந்து 5% ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வராது. காலம்பரை 100% வச்சு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம், எடிட்டிங்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் முடியும் போது ஒரு 30% வரைக்கும் இருக்கும். அப்புறம் வாக்கிங் போவோம், வானியெல்லாம் கேட்போம். இப்போ வாக்கிங் போகும்போதே ஃபோன் அவுட்டு. நேற்று மட்டும் ஒரு 2-3 வாட்டி நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இது பண்ணேன், பேட்டரி சார்ஜ் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணாதான் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி 2 ஹவரில் சார்ஜ் ஆகும்னா ஒரு 1 ஹவரில் சார்ஜ் ஆகும். ஃபோன் ஆன் பண்ணி சார்ஜ் பண்ணால் 3-4 hours ஆகுது 100% வர்றதுக்கு. இது ஒரு கவலைக்கிடமான நிலைகளில் இருக்குது. எனக்கு வந்து சேவை வந்து இந்த மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் சில்லற காரணம், அதாவது ஃபோன் இல்லை அதனால சார்ஜ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றது வந்து சேவைக்கு வந்து பெரிய குந்தகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி வந்து 2 பேர், ஒரு அம்மா ஒரு 5,000 ரூபா கொடுத்தாங்க, ஒரு தம்பி 1000 ரூபா கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்து 2-3 மாதம் மேலே ஆயிடுச்சு. நம்ம முழு அமௌண்ட்டு வரல, அதனால் எதுவும் பண்ண முடியல. அந்த 2 பைசாவும் நான் செலவு பண்ணிட்டேன் வேறு காரணங்களுக்காக. ஓகேவா, இப்போ வந்து இதை ஹெல்ப் பண்ண தம்பிக்குன்னு சொல்லியிருக்கேன். அவன் பயங்கர டைட்டாக இருக்கான். அண்ணா 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும், பெரிய லெவலில் பண்ண, பெரிய ஃபோன், நல்ல ஃபோனு. போன வாட்டிலாம் அவன் கேட்கவே இல்லை, அவனாக தான் அமிச்சான். இன்றைக்கும் கொடுக்கணும்னு என்ன இருக்குது, ஆனால் அவன் டைட்டாக இருக்கான். ஓகேவா, அவன் இப்போவும் சொல்கிறான் நான் ஏதாவது கொஞ்சம் 5-10 தரேன்னு தான் சொல்கிறான். ஆனால் இது மாதிரி வாங்கி வச்சு ஃபுல் பைசா வரலன்னா நான் மாட்டிப்பேன். திருப்பி அந்த 5,000 கொடுத்தவங்க 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கு என்ன நல்லா புரியும், எனக்கு தெரியும். நான் இந்த இதில் ஃபைனான்ஷியலாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுன்றதுனால அவங்க சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நல்லா தெரியும். சரி, ஓகே, நடக்கட்டும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.